இந்த அம்மா வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார அம்மா புளி சாதத்தை கொடுத்துட்டு வீட்டு வேலை எல்லாம் நீங்க தான் செய்வீங்களான்னு சொல்லும் போது இந்த அம்மாவும் ஆமா நீங்க வீட்டு வேலை பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க நான் வீட்டு வேலை எல்லாம் பார்க்க மாட்டேன், என்னோட கணவன் தான் கூட்டுறது பெருக்குறது எல்லாமே, அவரு வேலை செய்யறாரா இல்லையான்றது பாக்குறது தான் என்னோட வேலைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மாவும் நம்மளே ஏதாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு உப்புமாவை எடுத்துட்டு போகும்போது அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட கணவன் என்னடி தோசை சுட்டுருக்க, இதெல்லாம் ஒரு தோசையான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கழுவி கழுவி ஊத்துறாரு. இதெல்லாம் பாத்துக்கிற அந்த அம்மா இந்த வெட்டி வந்தா எதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு அந்த அம்மாவை திட்டுறாங்க. அப்படி இந்த பக்கமா அந்த அம்மாவோட பசங்க சொல்றாங்க அம்மா இன்னைக்கு பிரியாணியும் பரோட்டாவும் பண்ணுன்னு. இதை கேட்ட அந்த அம்மாவும் உப்புமா தான் இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது பசங்க சொல்றாங்க எங்களால முடியாதுன்னு. இதனால அம்மா கரண்டிலே அடிச்சிருவேன் ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா பொண்ணு வந்து சொல்றா அப்பா டீ போட்டுத்தான்னு. உடனே அப்பாவும் டீயை போட்டு கொடுக்கும் போது பொண்ணு சொல்றா டீ நல்லாவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் பையன் நிறைய ட்ரெஸ்ஸை கொண்டு அப்பா அதை துவைச்சுத்தான்னு சொல்லும் போது அப்பாவும் அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிக்க இருக்கும் போது பொண்ணு வந்து இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்தாப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி துவைக்கிறது, வீட்டுல வாஷிங் மெஷின் இல்லையான்னு சொல்லும் போது பையன் சொல்றான் அம்மா எத்தனையோ தடவை வாஷிங் மெஷினை ரிப்பேர் பண்ணி தர சொன்னிச்சு, நீ தான் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சாதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லும் போது அப்பா சொல்றாரு இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் என்னால துவைக்க முடியாது, ஆளுக்கு ஒரு கைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் ட்ரெஸ்ஸை துவைச்சு காய போடுறாங்க. அதுக்கப்புறமா பசங்களுக்கும் பசி வந்துருது. இதனால பொண்ணு சொல்றா அப்பா ஏதாவது பண்ணித்தான்னு. அப்பா சொல்றாரு நான் சமைச்சாதானே உங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது குறை சொல்லுவீங்க, அதனால 3 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு மொபைல்ல வீடியோ பார்த்து காய்கறிகள்லாம் கட் பண்ணி சமையல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிடும் போது பொண்ணு சொல்றா சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு. அப்பா சொல்றாரு அம்மா சமையல் பண்ணி தந்தா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவோம், இப்பதான் அம்மாவோட அருமை புரியுதுன்னு சொல்லிட்டு மனைவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பசங்க எல்லாம் சேர்ந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க.